கொத்தூஸ் அண்டா கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் தாவேகாவிற்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்து இருப்பான். அந்த சோத்தை சாப்பிடுறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறான்ல, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. உனக்கு ஓட்டு போடலன்னா படிச்ச இன்ஜினியரு படிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்றவங்களாம் உனக்கு உடனே கெட்டவன் ஆயிடுவானா? அவன் போட்ட ஓட்டுலதான் இந்த 5 வருஷம் உட்காந்து உருட்டிட்டு இருந்தீங்க, அதுவும் ஞாபகம் இருக்கட்டும். வெளிநாடுகளுக்கு ஆன்லைன் என்ன ஆன்சைட்னு போறீங்கல்ல, வெளிநாடுகளுக்கு அமெரிக்காவுக்குலாம் அப்படி எல்லாம் போய் அங்க கிரீன் கார்டு எல்லாம் வாங்கி செட்டில் ஆகுறீங்கல்ல, அது அனைத்துக்கும் விதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. நீயா மறுபடியுமா? என்னாண்டா ஓ நிலைமை இப்படி ஆயிப்போச்சே. அண்டாவுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் போல. ஏன்னா கிடைக்க வேண்டிய பேமெண்ட் 4 கோடிக்கு வீடு அப்படியே பாதியில நிக்கிதான், இன்னொரு வீடு குட்டி வீடு ஒன்று பாதியில நிக்கிதான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அண்டா பேசாம இருப்பாரா? இப்படி என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை சிரிச்சுட்டு கேக்குற? என்ன பிரச்சனை இருந்தா உனக்கு என்ன? கையில காசு இல்லையா? காசு ஆமா இல்ல, அதுக்கு என்னப்ப? ஐடில வேலை செய்யக்கூடிய, அதுவும் சென்னையில் ஐடில வேலை செய்யக்கூடிய நீங்களாம் மனுஷங்களா? சோத்துல கையை வச்சுக்கிட்டு தாவேகாக்கு போய் ஓட்டு போட்டிருக்கீங்களே, மனுஷ பிறவிகளா நீங்களாம் எப்படி நன்றிக்கடன் இல்லாதவங்கப்பா. உங்களுக்குலாம் நன்றிங்கிறதே சுத்தமா கிடையாது. உங்களுக்குலாம் சோறு போட்டது யாரு தெரியுமா? கருணாநிதி. எந்த வருஷத்துக்கு காமெடி இதெல்லாம்? ஜாலியா பேசிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்துக்கு காமெடி? அந்த கருணாநிதி இல்லைன்னா நீங்களாம் இன்னைக்கு ஐடில சாப்பாடு தட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு சாப்பாடு பீஸா பர்கர் இதெல்லாம் சாப்பிட்டுருப்பீங்களா? நீங்க இப்படி ஒருத்தன் முன்னாடி ஒருத்தன் கேள்வி கேட்கறான்னா பலார்னு ஒண்ணு விடணும்னு தோணுமா தோணாதான்? நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பான். இந்த மாதிரி காமெடி எல்லாம் வேற எங்கேயா போய் பண்ணிக்க. என்னன்னு தெரியாம ஏற்பாடு பண்றீங்க. ஏண்டா எங்க அப்பா அம்மா அவங்களுடைய தாலி நிலத்தெல்லாம் விட்டு எங்களை படிக்க வச்சு, ஏன்னா நீங்க செஞ்ச ஆட்சியில காலேஜுக்கு போனாலும் சரி, இல்லாட்டி அடுத்ததா எங்க ஒரு சர்டிபிகேட் வாங்கினாலும் சரி, ஏகப்பட்ட ஊழலை செஞ்சு வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி காசுன்னு பிச்சு புடுங்குறீங்க? இதை விட எங்கயாவது பிச்சு எடுத்து பழக்கலாமே. ஏன் சம்பளம் வாங்கல? நீங்க சம்பளம் வாங்கல? அப்படியே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சாலும் அதுல நீங்க வந்துகிட்டு உங்க வீட்டு குழந்தைக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுலயும் மேனேஜ்மெண்ட் கோட்டால ஏகப்பட்ட சீட்டை ஃபில் பண்ணிக்கிட்டு கடைசியா கஷ்டப்பட்டு படிச்சவன் ஒரு வேலைக்கு ஐடி செக்டார்ல போய் வேலைக்கு போய் புகுந்து நின்னா அதுக்கெல்லாம் காரணம் கருணாநிதி, நீலாம் நன்றி கெட்டவன் அப்படின்னு சொல்றியே. அண்டா இதோ வாரேன் கொத்துஸ், இன்னைக்கு கொத்து பரோட்டா தான். ஆமா ஆமா, நம்ம ஆளுங்க பூரா இடிச்சுக்கிறாம அவசரம் போடாம வரிசையா வாங்க. இன்னைக்கு பூரா நான் இங்கதான் இருப்பேன். காரைக்குடின்னு ஒண்ணு ஊர் இருக்கிறதா யாருக்காவது தெரியும் நினைக்கிறீங்களா? நான் எதுலையும் வெல்லல, சீமான் ஒருத்தன் போட்டிருக்கணும்னு. காரைக்குடின்னு உலகத்துல கடைசியா இருக்கிற ஒரு தமிழனுக்கும் தெரியும் காரைக்குடின்னா ஓ காரைக்குடி அப்படின்னு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. புரியலங்க, முன்னுக்கு பின்ன பேசினா நீங்களே சொல்லுங்க. காரைக்குடின்ற ஊரு எவ்வளவு ஒரு சரித்திர புகழ்பெற்ற ஊர். கலாச்சாரம்னா காரைக்குடின்னு சொல்லுவாங்க. அதை டேக்ல என்ன பாத்திருக்கேன், காரைக்குடி நம்ம எல்லாரும் ரெகுலரா போறது, பிள்ளையார்பட்டிக்கெல்லாம் போறதெல்லாம் உண்டு. காரைக்குடின்ற ஊரே சீமான் அவர்கள் எலெக்ஷன் தான் உலக அரங்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாரு. எவ்வளவு பெரிய அபாண்டம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நாங்க சொல்றேன். விளையாட்டுக்கு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். கேட்போம். ஒரு பை ஒரு லெஜெண்ட் நிக்கும்போது கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூக்காக மாறும்ல. ஏங்க காரைக்குடியே இப்பதான் வெளில தெரியும், என்னங்க அர்த்தம்? ஏங்க அந்த ஊர் சாப்பாடு எவ்வளவு பிரசித்தி, ஜிஐ டேகான ஊருங்க அதெல்லாம். ஒரு ஆடட் வேல்யூ வச்சுக்கலாமா? ஏங்க அவர் எப்படி சொன்னாரு பாருங்களா, காரைக்குடின்னு ஒரு ஊரே தெரியாதா இருக்கும். நான் இன்னொன்னு உலக தமிழர்களுக்கு பொத்தமே காரைக்குடி சேர்ந்துச்சு. அப்ப திருவெற்றியூர் போன வருஷம் என்னாரு, போன 21 தேர்தல் எங்க நின்னாரு? இங்க திருவெற்றியூர்ல தான் நின்னாரு. திருவெற்றியூர்ல என்ன மாற்றம் வந்துச்சு? என்ன சொல்லுங்க, என்ன மாற்றம் வந்துச்சா? தெரியலையப்பா. அதெல்லாம் வருது. என்ன உலகத்துக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு திருவெற்றியூர் இருக்கிறது. திருவெற்றியூருக்கு மொத்த உலக டூர் கிளம்பி வந்துட்டாங்களா? சொல்லுங்க, அது எவ்வளவு பேர். அந்த செட்டிநாடு டூரிசமே ஒரு பெரிய தனி ஹப்புங்க. அது செட்டிநாடு டூரிசம் தனி ஹப். அந்த ஃபுட்டுக்காக அங்க போறவங்களா இருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒரே நாள் அசிங்கப்படுத்தி எப்படிங்க ஓட்டு போடுவாங்க ஊருக்கார? கடுப்பாவனா கடுப்பா மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? ஒரே ஒரு செங்கலை எடுத்து ஒட்டுமொத்த பாசிச சக்திகளுக்கும் ஒரு செங்கல்ல ஒரு சமாதி கட்ட முடியுமான்னு அது அவரால் தான் முடியும். ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா, மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாராமாப்ல. தெரியுதாமா? இதுதாம்மா மோடி மதுரைக்கு கொண்டு வந்த எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி. என்னடா புத்தலாட்டது?
செலவு எவ்வளவு தெரியுமா? 75 கோடி. இந்த மருத்துவமனையோட செலவு 75 கோடி. எங்கடா எய்ம்ஸ் மருத்துவமனையை காணும்னு இருந்தது ஒண்ணே நான் புடிங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. எந்த காலேஜ்ல அப்படி இன்ஜினியரிங் படிச்சாருன்னு தெரியல, ஒரே செங்கல்ல அவ்வளவு பெரிய சமாதிய பாசிச சக்திகளுக்கு கட்டி எழுப்பினார். அவன் நிக்கிறத தவிர வேற எதுவும் பண்ண மாட்டேங்கிறான் அந்த படத்துல. என்ன அவன் பாட்டே பாத்திருக்கீங்கல்ல? அவன் டான்ஸ் ஒண்ணு போடணும், கீழே ஒரு அமுக்கு மேல ஒரு அமுக்கு. கீழே ஒரு அமுக்கு மேல ஒரு அமுக்கு. இதோட அந்த அவனுக்கு தெரிஞ்ச டான்ஸ் அதுதான். சரியா? நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் நூல் ஆசிரியர் திமுகவின் அண்டாவை அன்புடன் அழைக்கிறோம். பத்திரிகைக்காரங்களுக்கு திமுக மேடையில் என்னப்பா வேலை அப்படின்னு பலரும் கேட்பாங்க. நல்லா தானே சொல்லிக்காரு அப்புறம் இதை வரவேறுங்க. ஏங்க எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிக்காருங்க அவரு. எளிமையா சொல்றேன், இந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளின் உயிர் நாடி. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சா? அவர் ஒரு ஓரமா சின்னதா ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்துட்டு எங்களை மேடையில வச்சு அழகு பார்க்கிறார்ல, இதுதான் சமூக நீதி. பரவாயில்லையே, நீ காமெடி நான் வேணா ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா? எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்கிட்ட. கோடானு கோடி திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகளின் உயிர் துடிப்பு. 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு, ஒன்னத்தையும் உடைக்க மாட்டேங்குது. தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம், நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த குடும்பம் தான் யாரும் ஆக்கப்படாதீங்க, அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற கேள்வி வர்றதே கிடையாது. நினைச்சண்டா கொத்தா அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு மனநிலையில தான் கடந்து போறேன். அருகிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் அவர் செய்யக்கூடிய பணிகள், அவருடைய உழைப்பு. பொதுவானது போய் ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணோட தொடையை காமிச்சு போய் லைக் பண்ணாரு தெரியுமா? அது பெரிய இஷ்யூ ஆச்சு தெரியுமா? ரீட்வீட் என்னமோ பண்ணிட்டாரு. அது தெரியாமலாம் இல்லைங்க, அவர் அது சார்ந்த விஷயங்களையே பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ அது வந்துருது அல்காரிதம் இல்ல. பார்ப்பவர்களுக்கு தெரியும் அவர் செய்யக்கூடிய பணிகள், அவருடைய உழைப்பு, அவருடைய எளிமை, அதெல்லாம் அருகிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. இதுக்கு பேரு வாரிசு அரசியல் அப்படின்னு யாராயினும் சொன்னார்கள் என்றால் நான் மீண்டும் மீண்டும் உறுதியாக சொல்லுகிறேன், எங்களுக்கு இந்த வாரிசு அரசியல் தான் வேண்டும் வேண்டும் வேண்டும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஒரு நல்ல ஆட்சியை தந்து இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த நல்ல ஆட்சிக்கு எதிராக இங்கே ஒரு பெரும் நயவஞ்சக சதியை தீட்டிக் கொண்டே இருப்பாங்க. மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மைனஸ்ல இருந்துச்சு. இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா? தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இதுல சொல்லுற? மூக்க பிச்சு முடியும் உன்னைய. திமுக ஆட்சிக்கு வரும்போது 5.5 லட்சம் கோடியா இருந்த கடன் இப்போ 9 லட்சம் கோடி ரூபாயா உயர்ந்ததுக்கு பின்னாடி திமுக அரசோட நிர்வாகமின்மையை காட்டுறதா சொல்லப்படுது. சந்தோஷமா? அவன் அப்படிதானே சொன்னா.